நண்பர்கள் அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கு வாஸ்து ஆலோசனை பெற கீழ்க்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு காணொளி கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது என்னன்னா, வீட்டிற்கான பல்வேறு வாஸ்து ஓவியங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க உதவுகிறது? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நல்ல ஓவியங்கள் வைப்பது வீட்டிற்கு அழகும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. ஆம், அந்த வகையில் சில வகையான ஓவியங்கள் இப்போ வைப்பது மூலமாக என்ன வகையான ஒரு பலனை குடிக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 ஓவியங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துலலாம் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய வாடிக்கையாளர்களின் ஃபீட்பேக்காக இருக்கிறது. முதலில் நாம் பார்க்க இருப்பது ஓடும் குதிரை. இதை வைப்பதன் மூலமாக உந்துதல், உறுதிப்பாடு, தேக்க உணர்வுகளை குறைக்க உதவுகிறது. அடுத்ததாக இயற்கை மற்றும் பசுமை ஓவியம், சீனரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நேச்சுரல் சீனரிஸ். இது வைப்பதன் மூலமாக மன அழுத்தம், இயற்கையான தொடர்பு, அதாவது இயற்கையுடன் கூடிய தொடர்பு கிடைக்கும், ஒரு இணக்கம் கிடைக்கிறது, உத்வேகம் இல்லாமை ஆகியவற்றை குறைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது புத்தர் ஓவியம். இந்த புத்தர் ஓவியம் என்ன பலன்கள் வைப்பதன் மூலமாகன்னா, பதட்டம், மன அழுத்தம், உள்ளமதி மற்றும் உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. அடுத்ததாக பாயும் நீர் ஓவியம், அதாவது ஃபவுண்டன் சொல்கிறாங்க இல்லையா, வாட்டர் ஃபவுண்டன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஓவியம். இதை வைப்பதன் மூலமாக நிதி சிக்கல்கள், தேக்கமடைந்த ஆற்றல், வாய்ப்புகள் இல்லாமை மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுகிறது. அடுத்ததாக இயற்கை காட்சி ஓவியம், அதாவது இயற்கையிலிருந்து நம்ம ஒரு துண்டிக்கப்பட்ட உணர்வு இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை இதை சரி செய்யும், சமநிலை மற்றும் நல்லிணக்கம் ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை தீர்க்க உதவுகிறது. அடுத்ததாக பட்டாம்பூச்சி ஓவியம். இந்த ஓவியம் ஒரு மாற்றத்திற்கான பயம், மனதில் ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும், மாற்றத்திற்கான பயம், படைப்பாற்றல் இல்லாமை, அவநம்பிக்கை உணர்வுகளை குறைக்கிறது. இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம வைக்கிறது மூலமாக இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள சில தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் குறையுது அப்படிங்கலாம். அதேபோல் மயில் ஓவியம். மயில் ஓவியம் மந்த நிலை, பணப்பிரச்சனை தீர்க்க உதவுகிறது. அதுக்கப்புறம் மலர் ஓவியம், ஃப்ளவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வளர்ச்சி மற்றும் உயிர் சக்தி ஆகியவற்றை கொடுக்கும் இதை வைப்பதன் மூலமாக. கடைசியாக பார்த்திங்கன்னா மலைகள் ஓவியம், மவுண்டன் சொல்கிறோம் இல்லையா, மலைகள். இது பலவீனம், பாதிப்பு, உந்துதல் இல்லாமை மற்றும் தடைகள், இயலாமை போன்ற உணர்வுகளை குறைக்க உதவுகிறது. இதை வைக்கிற மூலமாக நம்மளுக்கு மனதில் உள்ள ஒரு கவலைகள், அதெல்லாம் சந்தேகங்கள், இதெல்லாம் தீர்க்கும். இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம அன்றாடம் எழுந்தோன்னே இதெல்லாம் பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி, அதாவது புத்துணர்ச்சி கிடைக்கிறது, ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது. இந்த மாதிரி நல்ல ஓவியங்கள் வீட்டில் அனைவருக்கும் அமைதியான, சந்தோஷமான மனநிலையை உருவாக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.